ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு காலையில் வந்த சூப்பரான குட் நியூஸ். அதே மாதிரி 21 வயசு கீழே இருக்கவங்கள மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலையில் ஒரு 3 விஷயத்த நம்ம சிஎம் சார் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, நம்பர் 1 தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது எக்ஸிஸ்டிங் ஆட்சியில் இருந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழே ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மாதம் 1000 ரூபா கிரெடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்போ நம்ம சிஎம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையில் அந்த 1000 ரூபா எல்லா அக்கௌண்ட்லையும் கிரெடிட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காம. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் ஒயின் ஷாப்பில் 21 வயசு கீழே இருக்கிற யாருக்குமே அதாவது சரக்கு தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதையும் நம்ம சிஎம் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இன்கேஸ் 21 வயசு கீழே இருக்க யாராவது ஒயின் ஷாப் போய் சரக்கு வாங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஐடி ப்ரூஃபை வாங்கி ஏஜ் செக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ பிலோ 21 பி கேர்ஃபுல். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் மகளிர் உதவித்தொகை. அதாவது ஆட்சிக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லா உமன்ஸ் எல்லாமே மாதம் 1000 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது நாளைக்கு யாருக்குமே கிரெடிட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம சிஎம் அதை மறுசீரமைப்பு பண்ணணுன்ற மாதிரி சொல்லி டைம் கேட்டிருக்காரு. ஸோ பணமும் வந்தாச்சு, கட்டுப்பாடும் வந்தாச்சு. நம்ம சிஎம்மோட இந்த ஆட்சி எப்படி இருக்குது, இது மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.